ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். நம்மளுடைய தொழில் சங்கங்கள், அதாவது ஓட்டுநர் தொழில் சங்கங்கள் நம்மளுக்காக பல்வேறு போராட்டங்கள் முன்னாடி காலங்கள்ல பண்ணியிருக்காங்க. அதாவது முற்றுகை போராட்டங்கள், சாலை மறியல் போராட்டங்கள், அந்த மாதிரி பல்வேறு போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணி தான் நம்மளுக்கு தேவையான கோரிக்கைகளை அரசாங்கம் முன்னாடியும் கம்பெனிகள் முன்னாடியும் நம்ம கொண்டு போய் சேர்க்கறது. அந்த அரசாங்கம் இவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு வருஷமா பண்ணியும் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தல பாருங்க. அது பண்ணாம அரசாங்கம் இன்னும் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கு. அதனால கம்பெனிங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லி எவ்வளவு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ புதுசா இந்த ஸ்ட்ரைக் ஒண்ணு பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த டைம்ல ஸ்ட்ரைக் பண்ணது உண்மையிலே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் சொல்லணும். இதுக்காக சாதாரணமா ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாலுமே நம்ம ஒண்ணு வண்டி ஓட்டாம இருக்கணும், 2-3 நாளுக்கு வண்டி ஓட்டாம இருக்கணும். அந்த மாதிரி வாழ்வாதாரத்தை தொலைச்சிக்கிட்டு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணாம நம்ம வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் இந்த வாட்டி பண்ணிருக்கு. அது நம்ம டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வெல்கம் டு தி வீடியோ. நம்மளோட தொழிற்சங்கங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு வருஷம் முன்னாடி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஒரு 3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு முற்றுகை போராட்டம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நிறைய கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க நம்ம தரப்புல இருந்து. அது கவர்மெண்ட் சைடுல இருந்து எக்ரிமெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் சைன் பண்ணாங்க. ஆனா அதுல நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 1-2 விஷயங்கள் தான் பண்ணாங்க. மற்றபடி ஃபேரை சரியா நிர்ணயம் பண்றதாகட்டும், இல்ல வேலை இடங்கள்ல டைம் நிர்ணயம் பண்றதாகட்டும், கம்பெனிங்க மொத்தத்துல ஒரு கட்டுப்பாடு இல்லாத அளவுல எல்லா கம்பெனிகளும் அவங்கவுங்க வாயில வந்த ரேட் வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அது எதுவுமே கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு ரெகுலேஷன் பண்ணல. அந்த ரெகுலேஷன் பண்ண சொல்லிதான் பல்வேறு கோரிக்கைகளை அந்த ஸ்ட்ரைக்ல பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து ஒரு 2-3 அம்சங்கள் மட்டும் நிறைவேற்றி கொடுத்தாங்க. மற்றது எல்லாத்தையுமே அப்படியே காலம் தாத்திக்கிட்டே தான் வருது. எவ்வளவு ஸ்ட்ரைக் பண்ணாலும் அவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருந்தாங்க. இதனால அந்த கவர்மெண்ட் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஊபர், ஓலா போன்ற பெரிய பெரிய கம்பெனிங்க அவங்க இஷ்டத்துக்கு ஃபேரை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஃபேர் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ பீக் அவர் ஆகும்போது ரொம்ப அதிகமான ஒரு ஃபேர் கொடுப்பாங்க. ஆனா நம்மளுக்கு டிரைவருக்கு இந்த ஃபேர் கிடைக்குதான்னு பார்த்தா அதுதான் இல்லை. கஸ்டமர் நினைப்பாங்க நம்ம கொடுக்குற ஒரு 500 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா டிரைவருக்கு அப்படி ஒரு 450 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க கஸ்டமர்ஸ். ஆனா அதுதான் இல்லை. 500 ரூபாய் பீக் அவர்ல வாங்குறாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு 300 ரூபா தான் வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கம்பெனிங்க சைட்ல இருந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் கமிஷன் பாத்தீங்கன்னாக்கா 20% 30%, 40% கூட பிடிக்கிற டைம் இருக்கு. அவங்க ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு 20% தான் பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா கூட ரெகுலரா ஓட்டாதவங்களுக்கு அது 30%, 25% அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்லையும் சில ட்ரிப்ல பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது டிரைவருங்களுக்கு ரொம்பவும் ஒரு சிரமமாவே இருந்தது. ரொம்ப வேலை செய்யற காசு எல்லாமே இப்படி கமிஷன் கொடுக்கறதுக்கும் ஃபியூல் பண்றதுக்கும் வண்டி மெயின்டெனன்ஸுக்கும் போனாக்கா டிரைவருங்க எப்படி வாழறது அப்படின்றதுக்காக தான் பல்வேறு போராட்டங்கள் பண்ணாங்க. அதனால கவர்மெண்ட் நம்மளை கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட நம்மளோட சங்கங்கள் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வாட்டி கையில் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம யாத்திரை அப்படின்றத ஒரு ஆப்பை பத்தி நாம முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லி நம்ம வீடியோல மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஆனா நிறைய பேர் அது டவுன்லோட் பண்ணாங்க. ஆனா மக்கள் நிறைய பேர் அந்த ஆப் யூஸ் பண்ணாததுனால அந்த ஆப் அப்படியே டல் அடிச்சுட்டே வந்தது. ரொம்ப கம்மியான புக்கிங் தான் வந்துட்டு இருந்தது போல இருக்கு அந்த ஆப்ல. ஆனா மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணல. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம டிரைவர் சங்கங்கள் இந்த ஊபர், ஓலா கிட்ட நிறைய வாட்டி பேசி பார்த்திருக்காங்க, மெயில் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ரிப்ளை இல்லாததுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம யாத்திரை கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதாவது டிரைவருங்களோட கோரிக்கைகள், டிரைவருங்களுக்கு கமிஷன் இல்லாம சவாரி கொடுக்கறது, சின்னதா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது, அந்த மாதிரி எல்லாமே கண்டிஷன்ஸ் இவங்க வச்சாங்க. இந்த சங்கத்துல இருந்து டிரைவர் சங்கங்களோட கண்டிஷனுக்கு நம்ம யாத்திரை ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிக்கப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா டல் அடிச்சிட்டு இருந்த அந்த நம்ம யாத்திரைன்ற ஆப்புக்கு ஒரு முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு டிரைவருங்கள் சைட்ல இருந்து கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். டிரைவருங்க சப்போர்ட் இல்லாம எந்த ஒரு ஆப்பும் டெவலப் ஆகாது என்று புரிஞ்சுக்கிட்ட நம்ம யாத்திரை இந்த கோரிக்கையை ஏத்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. டிரைவர் கூடவே நாங்க ஜாயிண்டா பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் அப்போ தொழில் சங்கங்கள் ஒரு அறிக்கை விடுறாங்க. February 1 இருந்து ஊபர், ஓலாவில ஓட்ட போறது இல்ல, நாங்க நம்ம யாத்திரையில ஓட்ட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொல்ல கேட்டதுமே பெரிய கார்பரேட் கம்பெனிங்க இது பெருசா எப்பவும் போல இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் தான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா 1 காலை விடிஞ்சதும் ஓலாவிலையும் ஊபர்லையும் புக்கிங்ஸ் எடுக்கிறதுக்கு வண்டிங்க லோகின் ஆகாத பட்சத்துல ஓலாவுக்கு தெரிஞ்சு போச்சு.
இது உண்மையிலேயே இவங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அதாவது நம்ம யாத்திரை பக்கம் கம்மியா 500 புக்கிங் 1000 புக்கிங் உள்ளவே புக்கிங் வந்துட்டு இருந்த நம்ம யாத்திரையில 25,000 புக்கிங் 50,000 புக்கிங்ன்றது 1ஆம் தேதியே வர ஆரம்பிச்சது. அப்படி வர ஆரம்பிச்ச உடனே ஓலா உணர்ந்துட்டாங்க. ஓலா உடனே 9 மணிக்கெல்லாம் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அதாவது நாங்க கமிஷனை கட் பண்ண போறோம், நாங்க இனிமே சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொண்டு வந்துட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓலா தான் நிஜமாவே பயந்துட்டாங்கன்னு சொல்லணும். ஆக்ஷன் அப்பவே எடுத்துட்டாங்க. 10 மணிக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்றதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்ப கூட நம்ம டிரைவர்ஸ் நிறைய பேர் இது ஸ்ட்ரைக்குன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வண்டி ஓட்டல. நிறைய பேர் சில பேர் நம்ம யாத்திரையிலையும் அந்த ராபிடோ போன்ற வேற டாக்ஸிங்களும் ஓட்டினாங்க. ஊபர் ஓலால மட்டும் ஓட்டல. அந்த டைம்ல ஊபர்லயும் ஓலாலையும் பாத்தீங்கன்னா ஹெவி சார்ஜிங்கா இருந்தது. 200 ரூபாய் போக வேண்டிய இடத்துல 350 400 ரூபாய் அப்படின்ற சார்ஜிங் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அப்பவும் டிரைவர்ஸ் ஓட்டாம இருந்தாங்க. நம்ம யாத்திரை பீக் அடிச்சுட்டே போயிடுச்சு. 50,000 புக்கிங் அந்த மாதிரி அளவுக்கெல்லாம் போயிடுச்சு. இது பார்த்துட்டு ஓலா இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஓலாவுக்கு ஏன் பயம் அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு ஆனா ஊபர் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்துச்சு அப்படின்னு கேட்டாக்கா அதுதான் இல்லை. ஊபர் சைட்ல இருந்து எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. ஆனா அவங்களுக்கு சார்ஜிங் அதிகமா இருந்தது. சார்ஜிங் அதிகமா கொடுத்தாங்க. 300 ரூபாய் புக்கிங் போறதுல 500 ரூபாய் எல்லாம் வாங்கினாங்க. திருவான்மூர்ல இருந்து அடையார் போறதுக்கெல்லாம் 250 ரூபா அந்த மாதிரி 2 கிலோமீட்டருக்கு 250 ரூபா ஃபேர் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு சார்ஜிங் அடிக்க பார்த்தாங்க ஊபர். அப்ப கூட டிரைவர்ஸ் வரல பாருங்க. அது இல்லாம ஓலா உண்மையிலே பயந்ததுக்கு காரணம் ஏன்னாக்கா ஓன்கம் டிரைவர்ஸை நம்பிதான் அவங்க நிறைய வண்டி ஓடுது ஓலாவில. ஆனா ஊபரோட சிச்சுவேஷன் அது கிடையாது. ஊபருக்கு நிறைய ஜாயின் வெஞ்சர்ஸ் இருக்காங்க, ஃபிளீட் ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க. ஓன்கம் டிரைவர் இல்லைன்னாலும் அவங்க ஃபிளீட் ஆபரேட்டர்ஸை வச்சு ஓட்டுறதுனாலதான் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இன்னும் இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு நாளைக்கு ஃபிளீட் ஆபரேட்டர்ஸை வச்சு ஓட்ட முடியும்ன்றது சந்தேகம் தான். ஏன்னா ஃபிளீட் ஆபரேட்டர்ஸ் ஓட்டக்கூடிய வண்டி ஓட்டுறது எல்லாமே இண்டிவிஜுவல் டிரைவர்ஸ் தான். அவங்க கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க, திரும்பி போயிடுவாங்க, ஊருக்கு போவாங்க, இல்லைன்னா வேலை விட்டு நின்றுவாங்க. அப்போ ஓன்கம் டிரைவர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அந்த டைம்ல தான் ஊபர் கண்டிப்பா இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ ஓலா சைட்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓலால ஃபிளீட் ஆபரேட்டர்ஸ் கம்மி, ஊபரை வச்சு கால்குலேட் பண்ணும்போது ஓலால கம்மி. அதனாலதான் ஓலா சடனா ஆக்ஷன் எடுத்தாங்க. ஏன்னா அவங்களோட பிசினஸ் அடி வாங்க போகுதுன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, பயந்துட்டாங்க. ஆனா ஊபர் சைடு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பேக்கப் பண்ற நம்ம பல வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். ஊபர் எதுக்கு இந்த ஜாயின் வெஞ்சர்ஸையும் ஃபிளீட் ஆபரேட்டர்ஸையும் வளர்த்து விடுறாங்க அப்படின்னாக்கா ஒரு நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு அவங்க முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க. அது நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கேன். இது ஒரு பேக்கப் மாதிரி தான் ஊபர் ஃபிளீட் ஆபரேட்டர்ஸை வச்சிருக்காங்க. அந்த ஃபிளீட் ஆபரேட்டர்ஸை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு. இது எவ்வளவு நாளைக்கு மேனேஜ் பண்ண முடியுன்றது அவங்க தரப்புல இருந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. மேனேஜ் பண்ண முடியாத பட்சத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கொண்டு வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த போராட்டம் வெற்றி பெற்றது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்பவே இந்த போராட்டம் வெற்றி பெற்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு கவர்மெண்டால பண்ண முடியாத ஒரு விஷயம் ஓட்டுநர் சங்கங்கள் இன்னொரு டாக்ஸிக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள எப்படி வளர்த்தி விட்டுருவாங்களோ அப்படின்ற பயம் இவங்களுக்குள்ள உருவாக்குனாங்க பாருங்க. அந்த பயம் உருவாக்கும் போது உண்மையிலேயே அந்த போராட்டம் வெற்றி பெற்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் எல்லா சங்கங்களுக்கும். இந்த போராட்டத்துக்கு நம்ம ஊபர்ல எதுவும் பண்ணலைன்னாலும் ஓலால இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க பாருங்க. நம்ம அந்த ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதாவது 3 நாளைக்கு 499 ரூபா அடைச்சுனாக்கா அன்லிமிடெட் புக்கிங்ஸ் எடுத்துக்கலாம். 139 ரூபா எடுத்தாச்சுனாக்கா ஒரு நாளைக்கு ஓட்டிக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஓட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யாத்திரையில எப்படின்னு பார்த்தாக்கா நம்ம யாத்திரையில ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 49 ரூபாய் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு ட்ரிப்புக்கு 9 rupees அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓலா வச்சு பார்க்கும்போது நம்ம யாத்திரையில பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன்றது ரொம்பவும் சீப்பான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். இது நம்ம ராபிடோல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இந்த அளவுக்கு ஓலா அளவுக்கு இருக்காது. ஆனா அதுல வேற மாதிரி ஒரு 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 20,000 rupees ஓட்டுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி 500 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு அந்த மாதிரி ரீசார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்டே சப்ஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு கொடுக்கும்போது உண்மையிலேயே நிறைய பிளஸ் பாயிண்ட் அடிச்சது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம யாத்திரைக்கும் ராபிடோவுக்கும் தான் வந்திருக்கு. இந்த ராபிடோவுக்கும் நிறைய கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய பேர் அது அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம யாத்திரை புதுசா பதிவிறக்கம் பண்ணி தான் மக்கள் யூஸ் பண்ணாங்க. இதுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்க. அதுல வேணா நீங்க கஸ்டமருக்கா இருந்தாலும் சரி, டிரைவருக்கா இருந்தாலும் சரி, நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம வீடியோ பண்ணும்போது நாம கொடுத்திருந்தோம். அந்த ரெஃபரல் கோட யூஸ் பண்ணி நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க. ரெஃபரல் பண்ணாக்கா ஒரு ரெஃபரலுக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாத்திரை சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையிலே இதுவரைக்கும் 5 பைசா நம்ம
நம்ம யாத்திரை வாலெட்டில் ஆட் ஆகலைன்னு தான் சொல்லணும். அது என்னன்னு நம்ம யாத்திரை கிட்ட தான் நம்ம கேட்கணும், என்னன்னு தெரியல. சரி, அதை பத்தி நம்ம எதுவுமே கேட்கல. இருந்தாலும் நம்ம திருப்பியும் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த நீங்க வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பீக் ஹவர்ல டிஃப்ரெண்டான ஒரு சார்ஜஸ் இல்லாம பொதுமக்களுக்கு யூஸ் பண்றதுக்கும், இப்போ டிரைவர்ஸுக்கு அதுவும் எந்த ஒரு கமிஷன் இல்லாம அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த ஒரு ஸ்ட்ரைக் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது பொதுமக்களுக்காகவும் டிரைவருக்காகவும் பண்ண ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த ஸ்ட்ரைக் பண்ணதுனால ஓலா ஊபரை மட்டும் எதிர்க்கிறாங்க இல்ல ஒழிக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. அவங்கள வரமுறைப்படுத்தி ஒரு கட்டுப்பாடுல வைக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட நோக்கமும். கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு, சென்னையில எத்தனை டாக்ஸி ஓடுது? ஒரு 4-5 டாக்ஸிக்கு மேல ஓடுது. ஓலா, ஊபர், ரெட் டாக்ஸி, ராபிடோ, ஃபாஸ்ட்ராக், அந்த மாதிரி ஒரு 8 டாக்ஸி ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டாக்ஸியும் அவங்களுக்கு வாயில வந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேரும் செட் பண்றாங்க. அப்படி இல்லாம அரசாங்கம் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுட்டு இதுக்கு ஒரு பிக்சட் பிரைஸ் செட் பண்ணணும். அதாவது ஒரு நான் பீக் ஹவர்ல ஒரு பிரைஸ், பீக் ஹவர்ல ஒரு பிரைஸ், நைட்ல ஒரு பிரைஸ், இப்படின்றது ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கு நம்ம எப்படி செட் பண்றோம் அந்த மாதிரி கவர்மெண்ட் செட் பண்ற மாதிரி வண்டிங்களுக்கும், காருங்களுக்கும், டாக்ஸிகளுக்கும் இது செட் பண்ணி விட்டுருங்க. செட் பண்ணி விட்டாச்சுன்னா எந்த டாக்ஸியா இருந்தாலும் எல்லா டாக்ஸிக்குமே ஒரே ஃபேர் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுங்க. அதுக்குள்ள ஃபேர் ஏற்றக்கூடாது, ஃபேர் அப்படியே இருக்கணும். ஃபேர் வருஷம் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி போட்டு தீர்மானம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாக்கா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எல்லா டாக்ஸி கம்பெனிலுமே ஒரே ஃபேர் இருந்துச்சுன்னா அவங்க கம்பெனியோட வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க பிசினஸ் வளர்க்கணும்னு பார்த்துக்கிட்டு ஃபேர் ரொம்ப அடிமட்டமா கொடுக்கறதுனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. போன வருஷம் அந்த ராபிடோவும் ரெட் டாக்ஸி எல்லாம் உள்ள வரும்போது தான் இந்த ஃபேர் அடி வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. முன்னாடி ஊபர், ஓலா எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசென்டான ஃபேர் இருந்துச்சு. ராபிடோ ரொம்ப இந்த மார்க்கெட்டை உடைக்கிறதுக்கு மெயின் காரணமே இந்த ராபிடோ வந்ததுதான். ராபிடோ உள்ள வந்த உடனே அவங்க ரொம்ப மட்டமான ஃபேர்ல, ஆட்டோ ஃபேரை விட கீழே டாக்ஸிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கம்மியா கொடுக்க ஆரம்பிக்கும் போது பிசினஸ் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு இன்னும் சீப்பா கொடுத்தாங்க ஓலா, ஊபர் போன்ற கம்பெனிங்க. அதனாலதான் இந்த ஃபேர் 10 ரூபாய்க்கும் கீழே வர ஆரம்பிச்சதுனாலதான் சமூகங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. இது ஒரு நேர்மையான போராட்டமாகத்தான் இருந்தது. நம்ம யாத்திரையில வாங்குறது நம்மளுக்கு கட்டுப்படியான ஒரு அமௌண்ட் தான். இந்த அமௌண்ட் அதிகமா இருக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. ஊபர்ல நீங்க கொடுக்குற அமௌண்ட் தான் நம்மளுக்கு நம்ம யாத்திரையிலையும் வரும். ஆனா ஊபர்ல கமிஷன் சொல்லிட்டு போகுது இல்லையா, ஊபர், ஓலால எல்லாம் அந்த கமிஷன் நம்மளுக்கு கையில நிக்குது. அதனால சேம் அமௌண்ட் தான் கஸ்டமருக்கு சார்ஜ் ஆகும். அது ஒரு வரைமுறைப்படுத்தி ஒரு நான் பீக் ஹவர்லயும் பீக் ஹவர்லயும் நைட்லயும் என்னென்ன சார்ஜஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்ஸி கம்பெனிக்கும் ஒரே அமௌண்ட் வச்சுட்டு செட் பண்ணி விடுங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. மத்த போட்டி எப்படின்னாக்கா அந்த ஃபேர்ல வச்சுக்கிட்டு நீங்க பிசினஸ் பிடிக்கிறது உங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு ஒவ்வொரு கம்பெனிகளும் பண்ணலாம். அதை விட்டுட்டு டிரைவருங்களோட வயிற்றுல அடிச்சுட்டு கஸ்டமருக்கு லாபம் எடுத்து கொடுத்துட்டு பண்றது சரியான விஷயமா இருக்காது. இது கவர்மெண்ட் என்னைக்கு சரி பண்ணுமோ அன்னைக்குதான் இதோட பிரச்சனை முழுமையா தீரும். அவங்கவுங்களுக்கு இஷ்டமுள்ள எந்த டாக்ஸில வேணாலும் ஓட்டலாம். அதை பத்தி யாருமே எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்றது கிடையாது. இருந்தாலும் இந்த ஸ்ட்ரைக்கு ஒரு வெற்றி பெற்றதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.